பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் அப்டேட் ஆப்ரேஷன் ஹங்கோர். ஆப்ரேஷன் ஹங்கோர்னா என்ன, இதை யார் முன்னெடுக்கிறாங்க, இந்தியாவை நோக்கி இது எப்படி வருது, இந்தியாவை எப்படி கிளியரா 4 பக்கமும் டார்கெட் பண்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் டிஃபென்ஸ் அப்டேட் வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இந்த ஹங்கோர் ஆப்ரேஷன் அப்படின்றது என்னன்னா, இது சீனாவுடைய ஒரு லேட்டஸ்ட் சப்மரீன் நீர்மூழ்கி கப்பல். ஏன்னா இந்த ஹங்கோர் கிளாஸ் சப்மரைன் தான் இது வந்து பிஎன்எஸ் ஹங்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் குக்ரியை டிசம்பர் 1971 ஒரு வீழ்த்துச்சு. பாகிஸ்தானுடைய அந்த ஹங்கோர் சப்மரைன் வந்து வீழ்த்தினாங்க. அதை தான் இவங்க வந்து ஒரு ஃபிளாக்ஷிப்பாக வச்சிருக்கிறாங்க. உலகப்போர் 2க்கு பிறகு ஒரு நீர்மூழ்கி கப்பல் இன்னொரு நீர்மூழ்கி கப்பலை வீழ்த்தினது இதுதான் அப்படின்ட்டு. இப்போ இதுல இந்த நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தான் உருவாக்குறாங்களா? கண்டிப்பா கிடையாது. சைனா கிட்ட இருக்கக்கூடிய டைப் 039B யுவான் கிளாஸ் சப்மரைனை வாங்கி, டீசல் எலக்ட்ரிக் சப்மரைனை வாங்கி வழக்கம் போல அதில் பச்சை பெயிண்ட் அடிச்சு ஒரு நட்சத்திரத்தை போடுறாங்க. இது எங்க இப்போ யாரு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WSIG அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சாங்ஸ் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி குரூப். உஹான் நகரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோவிட் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது, அங்க உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8 இங்கே உருவாக்கப்பட்டு இன்னும் 4 வந்து கராச்சி ஷிப்யார்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய KCW பாகிஸ்தானில் கராச்சியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 பில்லியன் வேல்யூ. 5 பில்லியன் அப்படின்றது கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மதிப்பு படி எடுத்தீங்க அப்படின்னா 1.25 லட்சம் கோடி. இதுதான் பாகிஸ்தானுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட். இவ்வளோ பெரிய ஒரு தொகையை இது மாதிரி சிங்கிளாக ஒரு இடத்துல ஒரு பர்ச்சேஸுக்கு அவங்க பயன்படுத்தினது இப்போ மட்டும்தான். 8 சப்மரீன் டோட்டலா, 4 சைனால, 4 இங்கே உருவாக்கப்படும் அப்படின்றது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம், இது எதுக்கு வாங்குறாங்கன்னா, ஆப்வியஸாக இந்தியாவை எதிர்த்து தான் வாங்குறாங்க. 2800 டன் எடை உள்ளது, 76 மீட்டர் நீளம் உள்ளது, 20 நாட்ஸ் வரைக்கும் போகக்கூடியது, 36 க்ரூ இதில் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டீசல் இன்ஜின் இருக்கும். அப்புறம் ஏஐபின்னு சொல்லக்கூடிய ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன். ஏன்னா டீசல் இன்ஜினில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எரிபொருளை வந்து எரிக்கிறதுக்கான ஆக்சிஜன் தேவை. ஸோ இந்த சப்மரீன் மேலே வரணும். அதுக்கு ஏஐபி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்மரீன் அடிக்கடி வெளியில் வர்றதுக்கான தேவை அப்படின்றது கிடையாது. 2 வாரம் வெளியிலே வராமல் இது கடலுக்குள்ளேயே இருக்கலாம். 6 டார்பீடோ வந்து ஃபயர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்டிஷிப் மிசைல் மற்றும் சப்மரீன் லான்ச்ட் க்ரூஸ் மிசைல்னு சொல்லக்கூடிய பாபர் 3 ரக இதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. 2000 நாட்டிக்கல் மைல் ரேஞ்ச் அப்படின்ற போது பாகிஸ்தான் கராச்சி துறைமுகத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நம்ம கொச்சின் துறைமுகம் வரைக்கும் அவங்களால கவர் பண்ண முடியும். இந்த கான்ட்ராக்டை ஏப்ரல் 2015 அவங்க சைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2024 பிஎன்எஸ் ஹங்கோர் 1 அதோட ஹல் லான்ச் ஆகுது. பிப்ரவரி 2025 பிஎன்எஸ் ஷுஷுக் ஹல் 2 வந்து லான்ச் ஆகுது. ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் மங்க்ரோ 2025 லான்ச் ஆகுது. டிசம்பர்ல பிஎன்எஸ் காசி லான்ச் ஆகுது. இந்த 4மே இப்போ சி ட்ரையல்ல இருக்கு. இது இன்னும் பாகிஸ்தானுக்கு வந்து சேரல, சி ட்ரையல்ல இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மே மாதம் பிஎன்எஸ் ஹங்கோர் அப்படின்றத சானியா நேவல் பேஸ்ல அவங்களுடைய அதிபர் ஜர்தாரி வந்து கமிஷன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ ஒரு சப்மரைன் இப்போ உள்ள வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 3 வெகு விரைவிலையும் அடுத்த 4 வந்து இவங்க இங்கே கட்ட போறாங்க, இந்த கட்டமைக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இதோடைய பிக்கர் பிக்சர் என்ன, சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவுடைய ஏற்றுமதியிலேயே மிகப்பெரிய ஏற்றுமதி இந்த ஹங்கோர் கிளாஸ் சப்மரைன் தான். ஸோ இந்த ஹங்கோர் கிளாஸ் சப்மரைன் அப்படின்றது வாங்கின நாடு பாகிஸ்தான். இப்போ கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான்கிட்ட காசு இருக்காதுக்கு? கண்டிப்பாக கிடையாது. சைனா இதை கடனாக கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதுக்கு பதிலாக எடுத்துக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய மின்சார மையங்களை எடுத்துக்கிட்டு இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த முட்டாளாவது இந்த மாதிரி ஒரு டீல் பண்ணுவானா அப்படின்னா கிடையாது.
பட் சைனா முட்டாள் கிடையாது. இந்தியாவை அரேபியன் சீல செக் பண்ணணும் அப்படின்றது தான் இதற்கான சிங்கிள் அப்ஜெக்டிவ். ஏன்னா இந்த யுவான் கிளாஸ் அப்படின்றது அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஃப்ளாக்ஷிப். ஒரு மொபைல் ஃபோனில் எப்படி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பிராண்டில், அது மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஆனது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய ஷிப் பில்டிங் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க பேசுகிறாங்க. ஸோ இப்போது இந்த கராச்சி ஷிப்யார்ட் அசம்பிளி எதுக்கு வெறும் 4 சப்மரீனுக்கு மட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் லைனை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாகிஸ்தானுக்கு ஃபேவராக கிடையாது. கராச்சி துறைமுகத்தை ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியா அவங்களுடைய கப்பல்களுக்கும் அவங்களுடைய நீர்மூழ்கிகளுக்கும் மாத்துறதுக்கான ஒரு மிலிட்ரி பேஸ் தேவை. அந்த மிலிட்ரி பேஸுக்கான அடித்தளம் தான் இதுதான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதே மாதிரியான ஒரு டைப் 035 சப்மரீனை மியான்மருக்கு 2021 இலவசமாக கொடுத்தாங்க. பங்களாதேஷ் தாய்லாந்துக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பங்களாதேஷ், தாய்லாந்து, மியான்மர், இப்போ பாகிஸ்தான். ஸோ இந்தியாவை சுற்றி இவங்களுடைய நீர்மூழ்கி கப்பலை வச்சு நெருக்கிறது அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் சைனாவை பொறுத்த வரைக்கும். இப்போ பாகிஸ்தானுடைய சைனீஸ் சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ன்றது லைவா கிடைச்சது அப்படின்றது அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபே சொல்லியிருந்தாப்புல. பாகிஸ்தான் என்ன அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சி டினையல்ல தான், அதாவது இந்திய கப்பல்கள் அவங்க நாட்டை நோக்கி ரொம்ப நெருங்கி வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு தான் அவங்க கப்பல் படை வச்சிருந்தாங்க. அது ஒரு ப்ளூ வாட்டர் கப்பல் படைன்றது கிடையாது. அவங்களால வந்து கொச்சினையோ நாளைக்கு சென்னை துறைமுகத்தையோ வந்து தாக்க முடியுமானா கிடையாது. பட் இப்போ ஒரு ஈக்குவலைசரை அவங்க கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 சப்மரைன் அப்படின்றது வெறும் சப்மரைன் மட்டும் கிடையாது. இதற்கு கூட டார்பீடோ, இதோடைய க்ரூயிஸ் ரக ஏவுகணை, கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்டிஷிப் ஏவுகணைன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. ஸோ நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ரம் மற்றும் விக்ரமாதித்யா, ஒன்று நம்மளுடைய ஈஸ்டர்ன் சீபோர்டு, இன்னொன்று நம்மளுடைய வெஸ்டர்ன் சீபோர்டு, இந்த 2 இடத்துலையுமே நம்ம டாமினேஷன் இன்னைக்கு கல்ஃப் ஆஃப் தாண்டி ஆல்மோஸ்ட் ஆப்பிரிக்காவை சுற்றி இருக்கும் பொழுது இந்தியாவுடைய கடற்படையை திங்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸாக இதை கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய பவர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வடக்கு அரபிக்கடல் ஆரம்பித்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வரைக்கும் அவங்க ஒரு ப்ளூ வாட்டர் ஃபோர்ஸாக மாறணும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இதோடைய சர்வீஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் போட் இப்போ 2026 இந்த மாதம் உள்ள என்ட்ராயிருக்கு. இதோடைய மிலிட்ரி எக்ஸசைஸ் இது எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, இந்தியாவுடைய சப்மரீன் ஹண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து இதோட ஆயுட்காலம் வந்து இருக்குது. பட் இதை வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பாக ஹங்கோர் அப்படின்றது ஒரு ஃப்ளாக்ஷிப் கப்பலாக வந்து அவங்க காமிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதில் ரொம்ப முக்கியமானது ஏஐபி, ஸ்டிர்லிங் சைக்கிள் ஏஐபி அப்படின்றது. நம்மளுடைய ஏஐபி சிஸ்டம் நம்மள்கிட்ட அந்த தொழில்நுட்பம் இல்லை, பிரான்ஸ் நாட்டுகிட்ட வந்து வாங்கி தான் நம்ம வச்சுருக்கோம். நம்மளுடைய சப்மரீன் எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதோடைய அப்கிரேடேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அணுசக்தியில இயங்கக்கூடிய அணு ஆயுதத்தை ஏவக்கூடிய எஸ்எஸ்பி என்ற இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம சைனாவே கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கோம். ஆனால் ரெகுலர் சப்மரீன்ஸ்ல, டீசல் பவர்ட் சப்மரீன்ஸ், அட்டாக் சப்மரீன்ஸ்ல இந்தியாவுடைய சப்மரீன் எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ கிளியர் கட்டா எனிமி, நம்மளுடைய எதிரி நமக்கு வந்து கிளிட்ட அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய அந்த கல்வாரி கிளாஸ் சப்மரீன்ஸ் ரஷ்யாட்டிருந்து வாங்கினது ஏஐபி நம்ம கிட்ட கிடையாது. இப்போ இந்த ஃபியூவல் செல் ஏஐபியை P75 அப்படின்ற ப்ராஜெக்டில் நம்ம இன்டெக்ட் பண்ணணும். 2025 இது முடிஞ்சிருக்கணும். இப்போ அது தள்ளி 2027க்கு போகுது. ஸோ நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு லேக் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6 டார்பீடோ டியூபு ப்ளஸ் வந்து சப்மரீன் லான்ச்டு க்ரூயிஸ் மிசைல் SLBM ரகையை சேர்ந்தது பாபர் 3 இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சப்மரீன் லான்ச்டு க்ரூயிஸ் மிசைல் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு என்ன அட்வான்டேஜை கொடுக்குதுன்னா, இதை இன்னும் அவங்க ப்ரூவ் பண்ண முடியல. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அணு ஆயுதத்தை ஏவுறதுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை பாகிஸ்தானுக்கு கொடுக்குது. நம்ம நியூக்ளியர் ட்ரையட் பற்றி பேசியிருக்கோம், INS ஹரிகந்த் ஹரிகாட் பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை மறக்காம பாருங்க. நியூக்ளியர் ட்ரையாட்னா என்ன? நிலத்திலிருந்து, வானத்திலிருந்து, கடலிருந்து உங்களால் அணு ஆயுதத்தை ஏவ முடியும் அப்படின்னா அதுதான் நியூக்ளியர் கேப்பபிள். இப்போ நிலத்திலிருந்து ஏவக்கூடியதை இந்தியாவால் முறியடிக்க முடியும். அதே மாதிரி ஆகாயத்திலிருந்து விமானங்கள் மூலியமா ஏவுறதை இந்தியாவால் முறியடிக்க முடியும். ஸோ ஒருவேளை இந்தியா தாக்குதுன்னா பதில் தாக்குதலுக்கு இந்த சப்மரீனை எங்கேயாவது சீக்கிரட்டாக ஒழிச்சு வச்சு அதிலிருந்து ஒரு 400 to 500 கிலோமீட்டர் தொலைவில்
அப்போ நீங்க 400 கிலோமீட்டர் கிட்ட வரணும் அப்படின்ற போது பேசிக்கலா இதோட டார்கெட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மும்பை இருக்கும். அப்போ மும்பையை மட்டும் தாக்கக்கூடிய, அணு ஆயுதத்தை வச்சு தாக்கக்கூடிய ஒரு ஒரு வல்லமையை, அந்த கேப்பபிலிட்டிக்கு அவங்க நெருங்கி வராங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய செய்தி. இப்போ இது ஒரு வகையான வந்து உண்மைன்னு நம்ம இருந்தா கூட சைனீஸ் சிஸ்டம்ஸ் வந்து அன்ரிலையபிள். பட் இப்பவே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அகஸ்டா 9B சப்மரைன்ஸ்ல இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கூட அந்த 400 கிலோமீட்டருக்கு நீங்க கிட்ட வந்தாகணும், இந்தியாவுடைய கடற்கரை பகுதி கிட்ட வந்தாகணும். இதுல சோனார் சூட்டு, உங்களுக்கு ஆக்டிவ் பாசிவ் அரேஸ், இதெல்லாம் டெக்னிக்கலா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுடைய கப்பல்கள் அவ்வளவு தூரம் உங்களை வந்து உள்ள விட்டுற மாட்டாங்கன்ற ஃபேக்டுமே இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்தியாவை வந்து அன்கன்டெஸ்டடா கராச்சிக்கு இப்போ நம்ம நினைச்சா போயிட்டு வர முடியும். உண்மைதான், நம்மளுடைய சப்மரீன்ஸ் நினைச்சாங்கன்னா கராச்சி கீழே போயிட்டு டாக் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு வெளில வர முடியும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய ஏஎஸ்டபிள்யூ சோர்சஸ், அதாவது நம்மளுடைய மிசைல் கேப்பபிலிட்டி, ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை இங்கே கமிட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா இந்த குறிப்பிட்ட 8 நீர்மூழ்கிகளுக்கும் ஏவுகணை ஏவறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. அப்போ இந்தியாவுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு நம்மளோட கோஸ்டல் ஏரியாவில் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல கவர் பண்ணி வைக்கும் பொழுது வெறும் ஒரு 1.25 லட்சம் கோடியில் இந்தியாவுடைய கணிசமான ஏர் டிஃபென்ஸை இவங்க லாக் பண்றாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கரியர் குரூப் மூவ்மெண்ட், அதாவது நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் விக்ரமாதித்யா, இதோடைய மூவ்மெண்ட்டை வந்து இவங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அட்லீஸ்ட் ஒரு தொல்லை குடிக்கிற அளவுக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இவங்களுடைய மிட்ஜெட் சப்மரைன்ஸ் காஸ்மோஸ் MG-110 வகையை சேர்ந்தது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாலோ வாட்டர், ரொம்ப கடல் பகுதிக்கு ரொம்ப தூரம் போகாம ஆழ்கடலுக்கு போகாம ஆப்ரேட் பண்ணக்கூடியது. இது ரெண்டுமே சேர்த்து ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு டிஃபென்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறாங்க. இப்போ இந்தியாவுடைய சப்மரைன் ப்ராஜெக்ட் அப்படின்றது ப்ராஜெக்ட் 75I கிட்டத்தட்ட $10 பில்லியன் எஸ்டிமேட் உடையது. 6 அட்வான்ஸ்டு சப்மரைன். இது இன்னமும் பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கார்பியன் ரக சப்மரைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏஐபி கிடையாது, ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் அப்படின்னு கிடையாது. ஸோ 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை சர்ஃபேஸ்க்குள்ள வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, என்டியூரன்ஸ் கம்மி. நம்மளுடைய கிலோ கிளாஸ் சப்மரைன்ஸ் எடுத்தீங்க, ரஷ்யன் சப்மரைன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இதோடைய மெயின்டெனன்ஸே ஹெவி. ரொம்ப ஒரு 10ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 தான் ஆப்ரேஷனலாகவே இருக்கும். இந்தியாவுடைய நியூக்ளியர் சப்மரைன்ஸ் ஐஎன்எஸ் அரிஹந்த், அரிகாட், இந்த 3ஆவதா வந்திருக்கக்கூடியது அர்தமான், மற்றும் இப்போ 4ஆவதா ஒன்றும் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் கமிஷன் ஆகிடும். அந்த இடத்துல நம்ம சேஃபாக இருக்கிறோம். ஸோ நியூக்ளியர் டெட்டரன்ஸ்ல இந்தியா சேஃபாக இருக்கு, இன்ஃபேக்ட் வலிமையாக இருக்கு. பட் கன்வென்ஷனல் சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இருக்கிறோன்றதை பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ஏஎஸ்டபிள்யூ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சப்மரைன்ஸை ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கண்காணிக்கக்கூடிய P8I பொசைடான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டபிள்யூ பேட்ரோல்ஸு, பாபர் SLCMக்கு நம்ம வந்து ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குவாடோடைய ஏஎஸ்டபிள்யூ கோஆப்ரேஷன் P75I. ஏன்னா குவாடு ஏன் இங்கே வருது, அமெரிக்கா பாகிஸ்தான் நட்பான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட நீர்மூழ்கியோடைய தன்மை என்ன, இதை கண்டுபிடிக்கிறது, வேட்டையாடுறது, இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சைனா நாளைக்கு தாய்வானை தாக்கணும் அப்படின்னா இந்த சப்மரின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட்வேர் அப்படின்றது ஒன்று தான் 2 சைடுமே. ஸோ இந்த சப்மரினை இங்கே இந்தியா வீழ்த்துச்சுன்னா அந்த டேட்டா குவாட் நாடுகளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் அந்த குவாடு கூட்டமைப்பு அமெரிக்கா விரும்புதோ இல்லையோ மிச்ச நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா செய்யும். ஏன்னா ஜப்பானுக்கும் சைனா தான் எதிரி, ஆஸ்திரேலியாவுக்கும் சைனா தான் எதிரி, நியூசிலாண்டுக்கும் சைனா தான் எதிரி, இந்தியாவுக்கும் சைனா தான் எதிரி. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டாமினன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க ஒரு பெரும் செலவை பண்ணி ஒன்றுமே இல்லாத இவங்க கடற்படையை ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சைனாவுடைய சப்மரின் டிப்ளமசி ஒரு பக்கம், இந்தியாவுடைய காட் அண்ட் ஆக்கஸ் அப்படின்றது ஒரு பக்கம். இந்தியன் ஓஷன் ரீஜன், இந்து மகா சமுத்திரம் தான் ஃபியூச்சர் வார்ஃபேர், அதிகமான போர் இங்கே தான் நடக்கும்னு ஒரு 5 வருடம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இப்போ அதற்கான சூழ்நிலைகள் ஒன்று ஒன்றா வரதான் நம்ம பார்க்குறோம். இப்போ சைனாக்கு இந்த எக்ஸ்போர்ட்டை அவங்க கொடுத்தா கூட இது எக்ஸ்போர்ட்னு கனெக்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவங்க கடனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் சில நாடுகள் இதை வாங்குறதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது. உதாரணத்துக்கு தாய்லாந்து ஜெர்மன் MTU இன்ஜின்ஸை வந்து பிளாக் பண்ணாங்க.
அப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்மரீனில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜினில் ஜெர்மனி நம்பர் 1. வேற வழி இல்லாமல் பாகிஸ்தானும் தாய்லாண்டும் போயிட்டு CHT-620 சொல்லி அந்த ஜெர்மன் இன்ஜினை அப்படியே காப்பி அடித்து செஞ்ச சைனீஸ் இன்ஜினை வாங்கினாங்க. ஸோ அமெரிக்கா, இந்தியா, சைனா ட்ரையாங்கல்லையுமே இந்த சப்மரீன் வார்ஃபேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹேங்கர் கிளாஸ் சப்மரீன் ஒருவேளை நாளைக்கு இவங்க படம் காமிச்சாங்க, நம்ம இன்னொரு முறை ஆப்ரேஷன் சிந்தூருக்கு போகும்போது இதோட உண்மையான தன்மை என்ன அப்படின்றது தெரியும். நம்ம கடற்படையோட ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹை. மேன் அந்த மிஷின் ரெண்டும் சேர்ந்து தான் இயங்க முடியும். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.